சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கா? ஆமாம், அவர் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எல்லாரும் மக்களுக்கு இருக்குது. கொள்கையை பத்தி வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அவர் நடத்தக்கூடிய பள்ளியிலேயே 3 மொழிகள் வந்து கற்பிக்கப்படுது அப்படின்னு தலைவர் தளபதி தான் தெளிவாக அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க சிஸ்டர். அப்புறம் தாவேகா வெற்றி அப்படின்னும் போது கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதிமுக கூட கூட்டணி அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் முடிவெடுப்பார். அவர் எல்லாமே எல்லோருடைய மாவட்ட கழக செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். மன்னர் ஆட்சி அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஆனா வந்து திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா மீண்டும் நம்ம மன்னர் ஆட்சி அப்படின்றத குறிப்பிடுறதுக்கான காரணம் என்ன சிஸ்டர்? எதுவும் தலைவர் தளபதி சொல்றாருன்னா, தளபதி சொல்றாரு இல்லைங்களா, அதாங்க மிக விரைவில் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. தலைவர் தளபதி அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தேர்தலில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து சிறப்பு விருந்தினர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு, உங்கள் கட்சி தலைவரும் பேசியிருக்காரு. ஸோ அவர் குறிப்பிடும் போது நான் வந்து இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வேலை செய்ய வந்தேன், நட்பின் அடிப்படையில் தான் வேலை செய்ய வந்தேன். ஸோ எந்த அடிப்படையில் சார் இப்போ வந்து நட்பின் அடிப்படைனா எந்த அடிப்படையில்? இல்லை, அவர் இப்போ ஒரு கட்சியோடைய தலைவராக இருக்கிறார். அந்த கட்சியோடைய தலைவராக இங்கே வந்திருக்கிறார். எங்களுடைய தளபதியோடைய தலைவருடைய நண்பராக ஒரு கட்சி தலைவராக வந்திருக்கிறார். ஒரு சிறப்பு இருந்தால் கலந்துக்கிட்டு இருக்கார். அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதான் நீங்கள் பேசினார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றதுல வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஆலோசகராக இல்லைன்னு சொல்லியிருக்கார். நண்பராக அவர் கண்டிப்பாக ஒரு கட்சியின் தலைவராக வந்து தாவகவுடைய எங்களுடைய கட்சிக்கு என்ன தேவையான உதவிகளையும் ஆலோசனைகளும் சொல்லி அதுக்கான துணை நிற்போம்னு சொல்லியிருக்கிறார் அவர். அதே மாதிரி இன்னைக்கு உரையில் வந்து திமுக மும்மொழி கொள்கை இந்த விஷயங்களை வந்து திமுகவும் பிஜேபியும் வந்து ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க. அந்த பிரச்சனையை பேசாமல் ஹேஷ்டேக் வந்து சண்டை போட்டுக்கிறான்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் திமுகவை மட்டும் பிரதானமாக தாக்குற அளவுக்கு ஒன்றிய அரசு வந்து பொதுவாக யாரையும், ஏன்னா இப்போ அந்த ஹேஷ்டேக் ஆரம்பிச்சு வச்சவரே மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான். ஆனால் திமுக வாரிசு அரசியல் மன்னராட்சின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ அதிமுகவையோ பிஜேபியோ தனிப்பட்ட இல்லை, எந்த இடத்துலையும் தெளிவாக முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். எந்த இடத்துலையும் எங்களுக்கு வந்து பிரிவினைவாதம் பேசும் எந்த ஒன்றிய பாஜகவோ ஒன்றிய அரசோ அதுக்கு வந்து எதிரான கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. மாநில திமுகவிற்கு எதிரான கொள்கை தான் ரொம்ப தெளிவாக வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். இந்த விஷயத்தில் இன்றைக்கி அந்த மும்மொழி கொள்கையில் இவர்கள் 2 பேரும் நடந்து கொண்ட விஷயங்கள், இவர் சும்மா சொல்கிற மாதிரி சொல்கிறதும் அவர் திரும்ப அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதும், இது 2 வந்து பொதுமக்கள் மத்தியிலேயே எல்லார் மத்தியிலேயும் உங்களுக்கே தெரியும். ஒரு 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 ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யணும்னு இருக்குல்ல ஒரு மாநிலத்திற்கு. இப்போ இவர்கள் வந்து ஃபண்டு அங்கேருந்து இதை ஏற்றுக்கிட்டா தான், இந்த கொள்கையை எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் வந்து ஃபண்டு தருவேன்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன வழியோ அதை செய்யாமல் நான் 2 பேரும் ஹேஷ்டேக் போடுவேன்னு சொன்னால் இது கேலி கூத்தா இருக்குல்ல. இன்றைக்கி எத்தனை 1000 கோடிகள் தடைப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்களுடைய சம்பளம் அதை நம்பி இருக்கு. இது இல்லாமல் அடுத்த லெவலில் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் இவங்க ஃபண்டு இல்லாமல் சம்பளம் வந்து போன 2-3 மாதங்களாக வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து இந்த எஸ்எஸ்ஐயில் இருக்க ஸ்கீமில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் மற்றவங்களுக்கும் 6 நாள் 7 நாள் டிலே ஆக தான் சம்பளமே போடுறாங்க. இதுக்கான ஒரு தீர்வு சொல்லாமல் நான் ஹேஷ்டேக் போடுவேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கேலி கூத்து, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இதை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க. நீங்கள் இருக்கிறதெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு கடைசியில் ஹேஷ்டேக் தான் பேசப்படுது. நான் அந்த ஹேஷ்டேக் போட்டேன்றதை பேசுறதுக்கா இவ்வளோ தூரம் ஒரு வாரம் மாற்றி நான் அண்ணா சாலைக்கு வா, நான் அறிவாலயம் வா, எங்கே வான்னு சொல்லி பேசிட்டு கடைசியில் ட்விட்டரில் ஹேஷ்டேக் போடுறேன்னு சொல்கிறதுக்கா இவ்வளோ பெரிய ஸ்டண்ட், இவ்வளோ பெரிய ட்ராமா. இந்த ட்ராமா தான் வேணாங்கிற எங்களுக்கு. டிவிகே ஃபார் டிஎன்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆச்சு. இல்லை, அது எங்களோட தொண்டர்கள் நார்மலாக டிவி கேட்க பண்ணுறது. ஹேஷ்டேக் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே இல்லைன்றதான் அந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஹேஷ்டேக் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. இதுக்காக உட்காந்தா ஒரு வாரம் மாற்றி அறிக்கை விட்டுட்டு இருந்தீங்க, பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க, கடைசியில் ஹேஷ்டேக் போகிறதா அதை டிவிக்கு தொண்டர்கள் 1 மணி நேரத்தில் போட்டு முடிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? ஹேஷ்டேக் போடுறது ஒரு பெரிய விஷயமா? எவ்வளோ பெரிய ஆக்கப்பூர்வமான விஷயம் இருக்குது. நாங்கள் நடுவில் ஹேஷ்டேக் போட்டுட்ருக்கோன்னா தான் அதுக்கு தான் வந்து நார்மலாக செய்கிறது. எங்கள் தொண்டர்கள் செஞ்சு 1/2 மணி நேரத்தில் செஞ்ச விஷயங்களை தான் இவங்க 1 வாரமாக பேசி கடைசியில் முடிச்சு காட்டினாங்க. அதே போல் திமுக அதிமுக அதே போல் நாம் தமிழ்லேருந்து நிர்வாகிகள் நிறைய பேர் விலகியிருக்காங்க. மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பேர் இணைய காத்திருக்காங்க. ஸோ அது எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? அது மாதிரி தகவல் வருது. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரே கட்சி தாவேக தான். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து
ஒரு மாற்றத்தை யார் கொடுப்பா? தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து திமுகவோ இல்லை மற்ற எந்த கட்சியோ தமிழகத்தில் இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லையும் இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கும் ஒரு மாற்று அரசியலையும் ஒரு மாற்று அட்மினிஸ்ட்ரேஷனும் இன்னும் புதுசாக ஒரு மக்களுக்கான தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய கட்சி ஏதாவது இருக்கா உங்களுக்கு மனசில் தென்படுற இருக்கும்? எங்களுடைய தலைவரை நம்பி வர்றவங்க மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். இன்னொன்று, இன்றைக்கி மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சால் தாராளமாக வர்றவங்க தான் இங்கே இருக்காங்க. அதுக்கு இந்த கட்சியில் அந்த கட்சியிலாம் இல்லை, கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தலைவரை வழியை பின்பற்ற வரவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வாய்ப்புகள் இருக்குது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ வந்து எம்ஜிஆர் அவருடைய வழியில் வந்து உங்கள் தலைவர் பயணிக்கிறாரு. ஆனால் இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு 10 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருந்துச்சு. அதே போல் இப்போது விஜயகாந்த் அவர் எடுத்துக்கிட்டாலும் அந்த சினிமாவில் இருக்கும் போதே ரொம்ப கிரவுண்ட் பாலிடிக்ஸில் வந்து ஈடுபாட்டோடு இருந்தார். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனைகளாக குரல் கொடுக்குறாரு. அதே மாதிரி அறிக்கைகள் வெளியிடறாரு. ஆனால் இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு அங்கே போயிட்டு மக்களுக்காக பேசினார். அதை தாண்டி இந்த கல அரசியலை வந்து இன்னும் பெரிய அளவில் அவர் இன்னும் முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து இந்த மக்கள் மத்தியில் இருக்குது. அது எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? அதே போல் பத்திரிகையாளர்கள்லாம் விரும்புறது என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட், அதை தான் விரும்பாங்க. ஸோ அதை எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? ஒரு காலங்களில் எதிர்பார்க்கலாமா? என்னன்னா, அரசியலில் இப்போ தான் ஈடுபாடு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே, அதுக்கான விடை தான் இன்றைக்கி நாங்கள் போட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. கிட்டத்தட்ட 30 வருஷம் எப்போ தேவையோ அப்போ களத்தில் இருந்திருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், இப்போ அனிதா உடைய மரணம், எப்போனாலும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த இடத்துல போய் ஸ்பாட்டில் போய் நின்றுருக்கிறாரு. சுனாமியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும். இன்றைக்கி அதை போட்டதோடைய அர்த்தம் என்னென்னா, உணர்வுபூர்வமாக ஆமாம் எனக்கு இது தப்புன்னு பட்டுச்சு. அந்த கும்பகோணம் பள்ளி விபத்தில் அறிக்கை அப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த அறிக்கையை விடுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு அவருக்கு தெரியும். அந்த ரிஸ்கையே மீறி உணர்வுபூர்வமாக நான் இதை பதிவு செய்யணும், என்னோட எதிர்ப்பை பதிவு செய்யணும்னு சொல்கிறது அரசியல் இல்லையா உங்களுக்கு? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உணர்வுபூர்வமாக என்ன செய்யணும், மக்களுக்கு எப்படி இதை இந்த நேரத்தில் குரல் கொடுக்க வேண்டியம்னு எந்த இடத்துலையும் யாரையும் பார்த்ததில்லை. இந்த கட்சி அந்த கட்சி, இந்த முதல்வர் அந்த முதல்வர், இவருக்கு கோச்சுப்பார் அவர் கோச்சுப்பார்லாம் பார்க்கல. எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவருக்கு மனசுக்கு தோணுன தப்புனா தப்பு, ரைட்டானா ரைட்டு தோணுனதை கண்டிப்பாக குரல் கொடுத்துருக்கார். அதே மாதிரி தான் நீ 30 வருஷமாக குரல் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஒன்றும் புதுசாக நீங்கள் அரசியல் வந்து நீங்கள் கொடி பிடிச்சிட்டு வந்தால் தான் அரசியல் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் ரியாக்ட் பண்ணதுக்கு பேர் அரசியல் இல்லையா? அதனால் 30 வருட பயணம், அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி இருக்கிற இந்த 1 வருட முடிவுடைய மாநாடு. இது அரசியல் கட்சியாக மாநாடு. அவருடைய அரசியல் பயணம் 30 வருடமாக இருக்குது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Taste the Daily.